இந்த படிக்கட்டு மேலே ஏறி மேலே போனோம். இப்போ நாங்கள் செயின்ட் ஜோசப் சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இன் மான்ட்ரியல். இட் லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அதான் சொல்லுங்க, எப்படி இருக்கு சர்ச்சு? சர்ச்சு பிரம்மாண்டமாக இருக்குது. சொல்லுங்க. அதோட ஸ்னோ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓல்டு சர்ச், இது பழைய டிசைன் அப்படியே இருந்தது. ஐயோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மான்ட்ரியல் சிட்டி கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்க்கறதுக்காக ஒரு வாக் போயிட்டுருக்கோம். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சிட்டி ஆர்கிடெக்சர், இன்ட்ரெஸ்டிங் லைட்ஸ். பாலா, உங்களோட ஃபீட்பேக் என்ன? மான்ட்ரியல் அவன் கிடைக்கிறான், நல்லா இருக்கு. இங்கே சர்ச் எல்லாம் டூம் மாதிரி தான் இருக்குது. வந்ததுலேருந்து நாங்கள் சுற்றிட்டுலாம் இருக்கலாம்னு நினச்சோம். ஆனால் 6 மணிக்கு தான் கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் ஃபுல்லாக அமைஞ்சு வந்துருக்கீங்க. ஏன்பா 10 மணி ஆயிடுச்சு. வர வழியில் நீங்கள் தூங்கிட்டீங்க. நல்லா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களை சொர்க்கத்துக்குள்ளே வழியாக சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஓட்டிட்டு வந்து பிரேக் அடிக்க சொன்னா யாரும் கலருக்கு ரைட்டு கலராக ரைட்டு போட்டிருக்காங்க. ரெட் லைட்டு தாண்டி ஓட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? மான்ட்ரியல் இஸ் மெக்னிஃபிக். ஆனால் கொஞ்சம் லைட்டாக நியூயார்க் மாதிரி இருக்குது, குளிராகவும் இருக்குது. அது அந்த ஹோமலன் படத்தை பார்த்துட்டு வளர்றாரு. எங்கப்பா எங்கே வழியே காணும். இது மாதிரிலாம் ஏன் டொரண்டோவில் கட்டாமல் இருக்காங்க தெரியல. நம்ம நீட் ஃபாஸ்ட் ஸ்பீடில் இந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு போவோம். டோர் வச்சு எக்ஸிட்லாம் இருக்குப்பா. எங்கே சாட்டின்னு கீழே பார்த்தீங்கன்னா அங்கே டோர்லாம் இருக்கு பாருங்க. ஓ, ஒரு உள்ளக்க மாட்டிக்கிட்டானுங்க. நான் இறங்கி போட்டுருக்கா. ஜாம்பி அபோகலிப்ஸ் வரும்ல, அது என்ன கேமு? லாஸ்ட் ஆஃப் அஸ்ல விளையாடுவாங்க. அதில் இந்த மாதிரி தான் ஒரு இதுக்குள்ளே இறங்கி போகணும். இன்றைக்கி டே 4 மான்ட்ரியலில் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு மான்ட்ராயல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கு முன்னாடி குயிக்காக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட போகிறோம். எல்லோரும் நல்லா தூங்கி எழுந்துன்னு நினைக்கிறேன். Yes, Day 4 starts at 11 o'clock. Ready to go.
இப்போ மான்ட்ரியலில் மவுண்ட் ராயல் அப்படின்ற லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். மழை ஃபுல்லாக ஸ்னோவாக விழுந்து இன்றைக்கி எல்லோரும் ஒயிட் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லுங்கள், how do you feel now? எக்ஸ்ட்ரீம்லி கோல்ட். வலா எப்படி இருக்கு? ஆசம். என்னதான் விளாட தான் விட மாட்டீங்க. வாங்க போய் விளாடலாம். போய் விளாடுங்க போங்க, யார் உங்களை தடுத்தாங்க? மவுண்ட் ராயல் மேலே ஏறுறதுக்காக வழி தவறி கீழே வழியாக வந்துடும். இப்போ மறுபடியும் சரியான பாதையை தேடி கண்டுபிடிச்சி மேலே ஏறணும். இது ஒரு ரொம்ப கடினமான டாஸ்காக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த படிக்கட்டு மேலே ஏறி மேலே போனோம். இதுவும் ஜாலியாக இருக்கும். இந்த படிக்கட்டுக்கு மேலே ஏறதுக்கு முன்னாடி எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க. பாதி கட்டிக்கிட்டு பாதி படிக்கட்டு 50% ஏறியாச்சு. நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நின்றுக்க மாட்டா இருக்கு. பட் ஆனால் அது உண்மை இல்லை, ஏற முடியலன்றதால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முக்கால்வாசி படிக்கட்டை ஏறி முடிச்சுட்டோம். எல்லாருக்கும் முடிச்சாங்குது. இது வரைக்கும் 900 படிக்கட்டு இருக்கலாம். குத்தி நீங்கண்ணா அடைக்கே வந்து போய் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. கவுண்ட் பண்ணி ஒரு வழியா மவுண்ட் ராயலோட உச்சி பகுதிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் 1132 படிக்கட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு படிக்கட்டுக்கு ஒவ்வொரு குரல் எழுதியிருந்தாங்க. கடைசி குரல் மட்டும் படிக்க முடியல. வாடா எப்படி இருந்துச்சு? உசுரோட தான் இருக்கேன். எங்க பாருங்க. நாங்கள் மவுண்ட் ராயல்லேருந்து டவுன் டவுன் மான்ட்ரியலோட ஸ்டன்னிங் வியூவை பார்த்துட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறோம். எப்படி இருந்துச்சு? இட் வாஸ் வெரி குட். எப்படி இருந்துச்சு டவுன் டவுன் வியூ? It was stunning and cold. பார்த்திங்கன்னா நாங்கள் மவுண்ட் ராயல் போயிட்டு நாட்ரே டேம் போகலாம் தான் பிளான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாட்ரே டேம் டோர்ஸ் க்ளோசஸ் at 4 o'clock. நாங்கள் 3:59 அங்கே இருந்துட்டோம். அதனால் பார்க்கிங் கிடைக்காதனால 4 மணிக்கு போக முடியல. அதனால் அந்த டிக்கெட்ஸ் யூஸ் பண்ணி நாளைக்கு மார்னிங் 9 o'clock போகலான்னு தான் பிளான். இப்போ அதனால் லஞ்சு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் நாங்கள் த ரிங் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் மான்ட்ரியல் சிட்டியில். மிடில் ஆஃப் த சிட்டியில் அட்டகாசமான ஒரு ரிங்கை 2 பில்டிங்க்கு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் மாடர்ன் இனோவேஷன் தான் சொல்லணும். அருமையாகவே இருக்குது. இதை கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல. நாங்கள் நெக்ஸ்ட்டு பிளேஸான பயோஸ்பியர் அதுக்கு வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க ஸ்டீலால் கட்டப்பட்ட ஆர்கிடெக்சர். பட் லைட்ஸ் வச்சு ரொம்ப அழகாகவே நைட்டில் காட்டுறாங்க. இதுக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்குது. மியூசியம் உள்ள என்ன இருக்குன்னு தெரில. இது 5 o'clock க்ளோஸ்டு. இப்போ மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 மணி. ஸோ இதான் அந்த பயோஸ்பியர். ரொம்ப அழகாக இருக்குது. ஹோல் போர்ட் ஆஃப் மான்ட்ரியலுக்கு வந்திருக்கீங்க.
எப்படி இருக்கு வீல்? நீங்கள் கேட்டது நல்லா தான் இருக்கு. அந்த கடையெல்லாம் ஓப்பன் ஆயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.